ஓம் ஓம் யதாக்னேர்தாகிகா சக்திஹி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹிய சர்வவித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யஹம். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய ராஜகோபாலன் மிக சுருக்கமாக சுவாமி விவேகானந்தருடைய பார்வையில் இந்த 3 பிரச்சனைகளையும், மத நல்லிணக்கம், மத மாற்றம், நம்முடைய இந்து மதத்தின் அடையாளம், இந்த 3ஐயும் ரத்ன சுருக்கமாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு புரோகித குடும்பம், ஒரு புரோகிதர், அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு மகன். மிக நேர்த்தியான குடும்பம். ஒரு பிள்ளையார் கோயிலில் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நல்ல அருமையான குடும்பம். ஆனால் இந்த கிராமத்தில் விவசாயம் கிடையாது. விவசாயம் ரொம்ப சீரழிந்து விட்டது. அப்படி இருக்கும்போது வருமானம் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷீணம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த புரோகிதர் தன்னுடைய அனுஷ்டானங்களை விடாமல் நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் அது போல் இருக்கின்றன. அங்கு ஒரு பயிற்சி பாதிரியார், சொல்றது கவனிக்கணும், பாதிரியார் கிடையாது, பயிற்சி பாதிரியார். அவர் அங்கு போகிறார். அவர் பாதிரியாக போகவில்லை, சாதாரண மனிதராக அங்கு போய் என்னென்ன சொல்ல வேண்டுமோ, அவர் பயிற்சி பாதிரியார் சொல்லும் போது எப்படி சொல்வார்கள், ஒரு மத மாற்றத்திற்காக செல்கிறார். அங்கு செல்லும் போது முதலில் அந்த புரோகிதரை குறிவைக்கிறார், முடியவில்லை. அதன் பிறகு அவருடைய மனைவியை குறிவைக்கிறார், முடியவில்லை. அதன் பிறகு அந்த சிறுவன், அவருடைய மகன் ஒருவன் இருக்கிறான், ஒரு 12 வயசு பையன். அவன் ரொம்ப துருன்னு இருக்கான். இப்படி ஓடுறான், ஆடுறான், எல்லாம் செய்யறான். இந்த சமயத்துல இந்த பாதிரியார் அங்கு சென்று ஒவ்வொரு நாளும் பேசுவார். உனக்கு என்ன ஒரு புத்தகம் வேணுமா தர்றேன், இது வேணுமா அது வேணுமா தர்றேன், எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 2 பேருமே மிகவும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள். இவர் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ந்திருப்பார், இந்த பையன் அங்கே போய் பேசுவார், எல்லாம் செய்து கொண்டிருப்பார். 2 பேருமே பேசிக்கொண்டிருப்பார், ஒவ்வொன்றாக சொல்வார், இவன் எல்லாத்தையும் கேட்டு வைத்துக் கொள்வான். அப்புறம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார், ஒரு நண்பனாக வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் என்ன பண்றார், ஸ்கூட்டர்ல வர்றார். ஸ்கூட்டர்ல உள்ளார உட்காந்து பேசுறார். இவர் இந்த புரோகிதர், சரி மகனுடைய நண்பன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் உட்கார வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படியே சில காலம் போனது. ஒரு நாளைக்கு அவர் கார்ல வர்றார். இருக்கிறது பெரிய கார், ரொம்ப காஸ்ட்லி கார். என்ன இருக்கும், ஏதோ ஒரு கார், உங்களுக்கு என்ன கார் பிடிக்குது அந்த பேர் வச்சுங்க. அந்த கார்ல இறங்குறார். இறங்கி இப்படியே பார்க்கிறார். இந்த சிறுவனுக்கு புதிய பொருள்களை கண்டால் ஆசை. சிறுவன் தானே, புதிய பொருள்களை கண்டால் ஆசை. முதல் அந்த ஸ்கூட்டரை வந்தப்போ அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி பார்ப்பான். பின்னாடி உட்கார வைத்து ஊரெல்லாம் காட்டுவார், என்னுடைய நண்பன் பார்த்தா எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக. இப்போது அந்த காரை பார்த்தவுடன் அப்படியே தொட்டு பார்க்கிறார். அந்த காரெல்லாம் அப்படியே ஒரு சுத்தி அப்படியே ஒரு ரவுண்டு அடித்து பார்க்கிறார். அந்த பாதிரியார் பார்க்கிறார். இவருடைய பெயர் அஸ்வின். எப்படி இருக்கு கார் அப்படின்னு. இது என்னுடைய நண்பர் கொடுத்தது. அப்படியா, அவ்வளோ பெரிய இதுவா, அவ்வளோ பெரிய கார், அவர் காரா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே உனக்கு இந்த கார் வேணும்ல, இந்த மாதிரி ஒரு கார் உனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்குல்ல, இவர் எங்க வர்றாரு, நீ எங்க மதத்துக்கு வந்துரு, கார் தர்றேங்கிற மாதிரி அப்படி கொண்டு போகலாம்னு பார்க்கிறார். நீயும் இந்த மாதிரி கார் வாங்கணும் போல, உனக்கு ஒரு கார் கிடைக்கணும் போல ஆசையா இருக்குல்ல அப்படின்னு. அப்படி அப்போ அவன் சொன்ன பதில் இருக்கிறது அல்லவா, ரொம்ப அருமையா சொன்னார். இல்ல ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட், இல்ல எனக்கு இந்த மாதிரி கார் வேணும்னு ஆசையா இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார் கொடுத்த நண்பன் இருக்கான் இல்லையா, அந்த நண்பனை போன்று நான் வாரி வாரி வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனாக நான் வர வேண்டும். அதாவது இலவசம் வாங்குவதில் இலவம் பஞ்சா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னானாம். இதன் பிறகு அந்த பாதிரியார் நேராக சென்று சொன்னாராம், தங்களுடைய தலைமைப்பிடத்தை சென்றாராம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு
மத மாற்றம் தேவையில்லை அப்படின்னாராம். அந்த அந்த பாதிரியார் சொன்னாராம், அதாவது அவருக்கு தலைமை பாதிரியார், என்னப்பா செய்யறது, எங்களுக்கும் தெரியுது, ஆனா நிர்பந்தம்னு ஒண்ணு இருக்கு, நிர்பந்தம்னு ஒண்ணு இருக்கு, காசு வாங்கியிருக்கோம், அதுக்கு நம்ம கொஞ்சமாவது ஊழியம் செய்ய வேணாமா அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு பாதிரியார், தலைமை பாதிரியார் ஒரு முறை சொன்னது, அதாவது நான் இந்த புத்தகம் சென்னை ஸ்ரீராமகிருஷ்ண மடத்திலிருந்து வந்த ஒரு அருமையான புத்தகம், மத மாற்றம் தேவையா அப்படின்னு. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்கு, அடுத்த வாரத்திலிருந்து வந்துவிடும். மத மாற்றத்தை பயங்கரமான தவறு என்று சுட்டி காட்டிய யார் தெரியுமா? நம்முடைய இந்துக்கள் இருந்து யாரும் சுட்டி காட்டு, அதை அவங்க பேர் நான் சொல்லவில்லை, சுட்டி காட்டியது யார்? ஆச்சரியமா இருக்கும். ஹைதராபாத் ஆர்ச் பிஷப் அருளப்பா. அவர் சொல்றார், உண்மையான மாற்றம் என்பது கடவுளுக்கு நம்மை உரியவர்களாக நாம் மாறுவதுதான். இட்ஸ் நாட் கன்வர்ஷன், இட்ஸ் a transformation we need அப்படின்னு சொன்னவர். ஒவ்வொரு மதமும் தனித்தன்மை வாய்ந்தது, நாம் கிரகித்து கொள்ள ஏதோ ஒன்றை ஒவ்வொரு மதமும் வழங்கத்தான் செய்கிறது அப்படின்னு அவர் தைரியமா சொல்லிட்டார். அதன் பிறகு அவர் பட்ட அவஸ்தை தைரியமா யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு பேர் கிறிஸ்தவத்திற்கு எதிராகவும் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் நீ ஊழியம் செய்து விட்டாய் அப்படின்னு அவர் உரக்க குரலில் என்னென்னமோ செய்தார்கள். அதெல்லாம் வரலாறு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சுவாமி விவேகானந்தருடைய இந்த 150வது பிறந்த ஆண்டை நாடு முழுவதும், மாநிலங்கள், எல்லா இடங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு, நம்முடைய இந்த அமைப்பு இப்படி ஒரு வித்தியாசமான பிரச்சனைகளை முன்வைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சரியான 3 தலைப்புகள் கொடுத்து இதை ஆலோசிக்க வைத்திருக்கிறார்கள், சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். ஒரு நாடு அல்லது ஒரு மத்திய அரசோ ஒரு மாநில அரசோ செய்ய வேண்டிய ஒரு கடமையை, ஒரு கருத்தரங்கை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. துரதிர்ஷ்டம், அவர்கள் வெவ்வேறு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம், கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர் தீர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவர்கள் இருக்கும் போது நாம் இதையெல்லாம், இந்த பிரச்சனை நாம் தான் எடுக்க வேண்டியிருக்கிறது. 3 அற்புதமான தலைப்புகள். மத நல்லிணக்கம் ஏன் வேணும் அப்படின்னா, இல்லைன்னா மத மாற்றம் அதிகமாக இருக்கு, அதை ஒடுக்கணும் அப்படின்னா நல்லிணக்கம் வேண்டும். அது எதுக்கு வருது? மத மாற்றம் ஏன் நடைபெறுகிறது அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஒரு உடம்புக்கு நோய் வருதுன்னா திடீர்னு வந்துடாது. எப்போ நோய் வரும் உடம்புக்கு, எப்போ நோய் வரும்? பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், உடம்புக்கு நோய் வருதுன்னா முதலில் அந்த உடல் என்ன ஆகிறது? பலவீனமாய் அடைவிடுகிறது. நோயை ஏற்கும் சக்தி அதற்கு வந்து விடுகிறது. அதற்கு வீரியம் குறைந்து விடுகிறது. அந்த வீரியத்தை பெருக்கு அந்த உடல் என்றென்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. அதை நம்முடைய ராஜகோபாலர் ஐயா கூட அதை சுட்டி காண்பித்தார். அப்போது நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய ஐடென்டிட்டி எப்படி இருக்க வேண்டும், அதையெல்லாம் பற்றி ஆலோசிக்க உள்ளார்கள். பெரிய பெரிய ஒரு அற்புதமான ஒரு அறிவுஜீவிகள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இதை பற்றி ஆலோசிக்க இருக்கிறார்கள். இந்த வகையில் ஒரு சில கருத்துக்கள் இங்கு பார்த்தோம் என்றால், இந்த அரங்கில் விஷயம் அறிந்தவர்கள் தான் எல்லோருமே இருக்கிறார்கள். விஷயம் தெரியாதவர்கள், இந்த 3ஐயும் பற்றி விஷயம் தெரியாதவர்கள் என்று யாருமே நான் பார்க்கவில்லை. எல்லோருக்குமே தெரியும். நியாயமாக இந்த அரங்கம் எப்படி தெரியுமா இருந்திருக்க வேண்டும்? என்னுடைய ஆசை எப்படி இருக்க வேண்டும்? இந்த பக்கம் முழுவதுமாக கிறிஸ்தவர்கள் இருந்திருக்க வேண்டும், இந்த பக்கம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இருந்திருக்க வேண்டும், சமணர்கள், பௌத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய தேசத்தின் பிரச்சனையாக இதை நாம் பார்க்க வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் நாம் தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் யாருக்குன்னு அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் நாம் இந்த 3 முக்கியமான விஷயங்களை ஒரு சில படித்தது, கேட்டது, அதை பற்றி சொல்லலாம் என்று. இந்த மத மாற்றம் தெரிந்த விஷயங்கள் எத்தனையோ பேர் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இதில் சுவாமி விவேகானந்தர் சொன்னது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது என்னவென்றால், ஒருவன் இந்து மதத்தை விட்டு விலகி போனால் நமது எண்ணிக்கையில் ஒன்று குறையவில்லை, இன்னொன்று எது அதிகமாகிறது? அந்த சைடில் இன்னொன்று அதிகமாகிறது.
இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. சரி, காந்திஜி என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். மதமாற்றம் ஒரு பித்தலாட்டம் சொன்னது அப்போ அந்த காலத்திலே சொன்னார். அது உலகில் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும், இந்தியாவுக்கு நிச்சயம் பெரும் கெடுதி செய்யும். இது அவர் சொல்லிட்டு போயிருக்கார். மதமாற்றம் முட்டாள்தனமானது, தலைலாமா சொல்றார். அதன் பிறகு அருண் ஷோரி சொல்றார் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கிறிஸ்தவ மிஷனரிகளின் செயல்முறைகள் எல்லாம் அமெரிக்க தலைமை இராணுவ மையமான பென்டகனின் செயல்களை போல் உள்ளது. பென்டகன் அது மாதிரி இருக்கு, சமய பணியாக தெரியவில்லை அவர் சொல்றார். அதன் பிறகு மதம் மாற்றமே மத தீவிரவாதத்தின் மூல காரணம். எல்லா தீவிரவாதங்களின் தாய் எது என்றால், எப்படி எல்லா மதங்களின் தாய் நம்முடைய இந்து மதம் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாரோ, அதே மாதிரி எல்லா தீவிரவாதங்களின் தாய் யார் அப்படின்னா மத தீவிரவாதம். மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் வள்ளலார் சொல்வார். அதே மாதிரி மதமாற்றமே மத தீவிரவாதத்தின் மூல காரணம். எல்லா தீவிரவாதங்களின் தாய் சொன்னது யார் தெரியுமா? பில் கிளின்டன். அவங்க எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்குமே விஷயம் தெரியுது. ஆனா துரதிருஷ்டவசமாக எல்லோருமே கைகள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சரி, இப்போ மதமாற்றம் எப்படி யார் யார் போறாங்க? மதமாற்றம் நம்முடைய ராஜகோபாலன் ஐயா சொன்ன மாதிரி மதமாற்றம் என்பது அந்த காலத்திலிருந்து இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது மாற்றம் கிடையாது. சொன்ன மாதிரி கன்வர்ஷன் கிடையாது, டிரான்ஸ்பார்மேஷன். எத்தனையோ அருளாளர்கள் இங்கிருந்து அங்கு சென்றிருக்கிறார்கள், அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள், அதெல்லாம் இருக்கிறது. ஆனா யார் போகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், இன்றைய காலகட்டத்தில் யார் போகிறார்கள் என்றால், ரொம்ப மிகப்பெரிய அறிவாளிகளோ அவர்களோ இவர்களோ போகவில்லை, குழப்பவாதிகள் மிகவும் போகிறார்கள். யார் யார் அந்த காலத்தில் யார் சென்றார்கள்? வாதத்தில் தோற்று போனவர்கள், வாழ்க்கையில் நொடிந்து போனவர்கள், வசதியில் தாழ்ந்து போனவர்கள், ஆசை வேட்கையில் வீழ்ந்து போனவர்கள், வினோதத்தை நாடி போனவர்கள். இது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. விடுதலை கிடைக்கும் என்று நம்பி போனவர்கள், வீம்புக்காக போனவர்கள். இங்க இருக்கக்கூடிய ஜாதி பூசல் எதிலையாவது மாட்டி இருப்பார்கள். இதுக்கு உனக்கு உன்னை விட பெரிய ஆளா நான் வர்றேன் பார் அப்படின்னு போவேன். அதாவது நம்முடைய இதுவும் சுவாமி விவேகானந்தர் சுட்டி காட்டுகிறார். இந்த ஜாதி பிரச்சனை, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்கும் போது, இந்த தாழ்ந்த ஜாதியினர் வரும்போது நம் உள்ளே விடமாட்டோம், அனுமதித்து அவர் உள்ளே விடமாட்டோம். ஒரு காலத்தில் இதெல்லாம் பெரிய அளவில் இருந்திருக்கிறது. ஆனா அவனே மதம் மாறி வந்து விட்டால், ஏதோ ஹென்ரியோ டேவிட்டோன்னு பெயர் மாற்றி வந்து விட்டால் நமக்கு சமாசனம் போட்டு உட்காருவோம். இதெல்லாம் சுவாமி விவேகானந்தர் சுட்டி காட்டி இருக்கிறார். இப்போ வீம்புக்காக போனவர்கள், விவரம் அறியாமல் போனவர்கள், சமத்துவத்தை ஏற்க போனவர்கள், ஆனால் அதில் ஏமாந்து போனவர்கள், அது ஜாதி கொடுமையிலிருந்து மீள முயன்றவர்கள், ஜாதியிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாம் மதம் மாறி இருக்கிறார்கள். கத்திக்கும் கபடத்திற்கும் மாறி போனவர்கள், இப்படி மதம் மாறி போனவர்கள் பெரிய 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 பட்டியலே இருக்கிறது. மேகாலயா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி கௌதமானந்தர் அங்கு கிட்டத்தட்ட மேகாலயாவில் 20 வருடங்களுக்கு மேல் பணிபுரிந்தவர், கல்வி பணிபுரிந்தவர். இங்கு நாம் புரியும் கல்வி பணியெல்லாம் சிரமங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியது. நமக்கு ரிசல்ட் காட்ட வேண்டியங்கிற ஒரே ஒரு சிரமம் தான் இருக்கிறது. ஆனால் அங்கு 2 விதமானது, கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ராட்டஸ்டன்ஸ் 2 பேரையும் சமாளிக்க வேண்டி இருக்கிறது. மேகாலயா போகும்போது 1916ஆம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஆரிய சமாஜத்தினர், அந்த கிறிஸ்தவர்கள் எல்லோரும் துரத்தி விட்டார்கள். அதன் பிறகு எங்களுடைய மடத்திலிருந்து, தலைமையகத்திலிருந்து ஒரு சுவாமி பிரபானந்தர் என்பவர், கேதக்கி மகாராஜ், அவர் போகிறார் அங்கு போய் பள்ளிக்கூடங்கள் அமைக்க வேண்டும் என்று. ஆனா நிலம் யாருமே தரவில்லை. ஒரு இடம் வேணும் இல்லை, பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு இடம் வேணும் இல்லையா, யாருமே தரவே இல்லை. அந்த சமயத்தில் கேதக்கி மகாராஜ் சுவாமி பிரபானந்தர் என்ன சொல்றார்? எங்கெங்கோ தேடி பார்க்கிறார், யார் யாரையோ கேட்டு பார்க்கிறார். அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது. அதே மாதிரி எல்லாருமே அங்க ஆர்சி கிறிஸ்தவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய சக்தி திறம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த சமயத்துல இந்த சாமிஜி எப்படி தெரியுமா போறாரு? அங்க போயிட்டு அவர் சொல்றார், நாங்க போயிட்டு நான் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கென்று நிலம் கேட்டால் யாருமே தரவில்லை.
இங்க இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு விவசாயம் கற்றுத்தர வேண்டும். முக்கியமாக இவர் பிரபானந்த சுவாமி அவர் இதுலேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து போனவர், மேற்கு வங்காளத்திலிருந்து போனவர். அவர் சொல்றாரு, அங்கு இருக்கக்கூடிய அந்த பாமர மக்களுக்கு உருளைக்கிழங்கு பயிர் செய்வதற்காக நான் போகிறேன், அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிலம் கொடுத்தார்களாம். அந்த நிலத்தில் பயிர் செய்து மெல்ல மெல்ல பயிர் செய்தார். உருளைக்கிழங்குகள் மட்டுமல்ல, மக்களுடைய உருமாற்றம் எப்படியெல்லாம் நிகழ்கிறது அதை எல்லாமே அவர்கள் கொண்டு இன்றைக்கு பார்த்தோம் என்றால் அந்த தென் மேகாலயாவில் மட்டும் ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த பள்ளிகள் 49 பள்ளிகள் இருக்கின்றன. ஒரே ஒரு தனி மனிதனாக அவர் சென்றார். என்னவென்றால் அவர் சென்ற காரணம், அவர் போன போது மதமாற்றம் பெரிய பூதாகரமாக இருந்தது. மதமாற்றம் எல்லோருமே மதம் மாற்றி விட்டார்கள், எல்லோரையுமே மாற்றி விட்டார்கள். பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, கிறிஸ்தவர் ஒரு இடத்துல மதம் மாற்றும் போது நீங்கள் இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அப்படியே வளமை பொங்கும் சொல்லுவாங்களா இல்லையா? இந்த தெருவில் எல்லாம் இந்த விளம்பரம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாதாரண அப்படியே நொண்டி நொண்டி போய் கொண்டு இருப்பான், அப்படியே விழுந்துடுற மாதிரி இருக்கும், அப்படி போயிட்டு இருப்பான். ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ், பெப்சியோ கோகோவோ சாப்பிட்ட உடனே அப்படியே நிமிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? பூஸ்ட் இஸ் மை எனர்ஜி அப்படின்னு திருப்பலித்தனமாக காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க என்ன செய்வாங்க, அது போன உடனேயே இந்த மதத்தை கை கொள்ளுங்கள், நீங்கள் அப்படியே வளமாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு. ஆனால் பிலிப்பைன்ஸ் நாடு எப்படி இருந்தது தெரியுமா? எல்லா விதமான வளமையும் இருந்த நாடு பிலிப்பைன்ஸ். ஆனால் 99% கிறிஸ்தவமாக மாறிய பிறகு அது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நாம் எல்லோருக்குமே தெரிந்தது. ஏழ்மையில், அடி ஏழ்மையில் அது அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அதை மாறிவிட்டார்கள். அதாவது வேர்களை வெட்டிவிட்டால், வேர்களை விட்டுவிட்டால் அந்த மரம் எப்படி இருக்கும்? எந்த மரமாக இருந்தாலும் சரி நிற்குமா? நிற்கவில்லை. பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு, ஒரு பெரிய அளவில் ஒரு நாடே இந்த மதமாற்றத்திற்கு, இந்த மதமாற்ற ஒரு அட்டூழியத்திற்கு அடிமையாகி அப்படியே போனதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அதே மாதிரி மத நல்லிணக்கம், இதை பேசுறது யார்? மத நல்லிணக்கம் பற்றி பேசுறது யார்? சொல்லுங்க, யாருங்க? சொல்லுங்களேன், யார் பேசுறாங்க? இந்துக்கள் தான் பேசுகிறார்கள். அதாவது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சமீபத்தில் சில புத்தகங்களை படிக்க வேண்டியிருந்தது. அதுல கிறிஸ்தவர்களின் மத சகிப்பற்ற தன்மை எந்த அளவிற்கு இருக்கு தெரியுமா? ஒரு சில உதாரணங்கள் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சொல்றவர் இன்னும் வேடிக்கையான, சொல்றவர் யாருன்னு கேட்டா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்னு எழுதினது யார் தெரியுமா? பண்டிட் நேருஜி. அதில் கிட்டத்தட்ட 86-87 பக்கங்கள் நிறைய இருக்கு. அங்கங்கு சுட்டி காட்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால் கிறிஸ்தவர்கள் அவர் அவர் சொன்னார் இல்லையா, கடைசி நான் தான் கடைசி இங்கிலாந்து அதிபரா என்ன சொன்னார் அவர், அந்த மாதிரி ஏதோ சொன்னார்ல. அப்படிப்பட்டவர், இந்து மதத்தின் மீது பெரிதாக ஒரு ஈர்ப்பும் இல்லாதவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் இதெல்லாம் சொல்றார். என்ன சொல்றார்? யார் யாரையெல்லாம் சர்ச், யார் யாரெல்லாம் இந்த சர்ச்சியானிட்டி, எந்த அளவு கிறிஸ்டியானிட்டி இல்லை, சர்ச்சியானிட்டி அதெல்லாம் கொடுமை செய்திருக்கிறது. ஒரு சில உதாரணங்கள். தனக்கு சர்ச்சை வணங்காத பெண்களையும் குழந்தைகளையும் தீயிலிட்டு கொளுத்தி இருக்கிறது சர்ச். சொன்னது யாரு? நேருஜி. இதெல்லாம் அந்த கட்சிக்காரர்கள் சொல்றதே இல்லை, வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பெண்கள் குளிக்க தடை விதித்தது. முழங்கால் அளவு ரத்த ஆறு ஓடியது சர்ச் காரணமாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி மத போதகர் அர்னால்டை எரித்தது, கொடூரத்தையும் பயத்தையும் விதைத்தது. மக்கள் மத்தியில் நீ மதம் மாறாவிட்டால் இதுக்கெல்லாம் நீ அடிமை ஆயிடுவாய், இதுக்கெல்லாம் நீ பதில் கூறித்தான் ஆக வேண்டும். கொடூரத்தையும் பயத்தையும் விதைப்பது. அப்புறம் செயின்ட் அசிசியின் மடத்தை சேர்ந்த 4 பேரை எரித்தது. ஏனென்றால் மேலே இருந்தவர்களை கேள்வி கேட்டார்கள். தவறை சுட்டி காட்டும் போது என்ன செய்வார்கள்? கிள்ளி போட்டு விடுவார்கள். சுட்டி காட்டியவர்களை அப்படி கிள்ளி எரிந்து விடுவார்கள். இது பார்க்கிறோம். அதே மாதிரி புதைக்கப்பட்ட எலும்பை தோண்டி யாரோ ஒருத்தர் அந்த மதத்திற்கு எதிராக ஒன்றை பேசிவிட்டார். அது என்ன செய்தார்?
அவர் செத்து போயிட்டார். அவரை புதைத்திருக்கிறார்கள். அந்த புதைத்தவர் அவர் செய்தது தவறு. அந்த தவறை அந்த அவர்களுடைய பார்வையில் அந்த தவறை பிறருக்கும் ஒரு பாடம் போதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டை எடுத்து அதற்கு அதை எரித்தார்களாம். புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டை எடுத்து அதை எரிச்சாங்களாம். அப்புறம் ஜோன் ஆஃப் ஆர்க்கை எரித்தது. அப்புறம் ஜப்பானியர்கள் மிஷனரிகளை வெறுத்தது. இதெல்லாம் நேருஜி சொல்றார். 3 அல்லது 4 வரிகள் கொண்ட உத்தரவால் நெதர்லாந்தில் 3 லட்சம் பேரை நாசம் செய்தது போன்ற செய்திகளை கிறிஸ்தவத்தின் சகிப்புத்தன்மை இல்லாத தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி இருக்கு. இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் வெளியில கொண்டு வர வேண்டி இருக்கிறது எல்லாம். சரி, இது 2வது கட்டம். மத சமயம், ஏதாவது மத நல்லிணக்கம் என்றால் யார் பேசுகிறார் என்றால் நாம் தான் பேசுகிறோம். நாமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கின்றன. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கம் என்றால் நாமும் இன்னொரு மதம் மட்டுமல்ல, நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய நல்லிணக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது இதையும் நாம் பார்க்க வேண்டும். இதை பார்த்தோம் என்றால் நாம் ஒன்று கூடினால் அடுத்தவன் பயப்படுவான். பயப்படுத்துவது பயமுறுத்துவது மட்டுமல்ல, அவன் நம்மிடமிருந்து கற்க வருவான், கற்க வர வேண்டும். இது 2வது. 3வது விஷயமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் நம் தேசத்தின் அடையாளம் என்று நம்முடைய ராஜகோபால் ஐயா ரொம்ப அருமையாக சொன்னார். விபூதியோ குங்குமமோ நம்முடைய அடையாளம். அது மட்டும் நம் அடையாளம் அல்ல. இந்து மதத்தின் அடையாளம் என்றால் இன்றைக்கு யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்து மதம் என்றால் முதலில் இன்றைய காலகட்டத்தில் நிற்பவர் யார் என்றால் சுவாமி விவேகானந்தர் தான். அதுல சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நம்முள் உள்ள மிக சிறந்த தன்மைகளையும் அவர் பாராட்டியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறார். நம்மிடம் உள்ள பலவீனங்கள் என்னென்ன, அதையெல்லாம் எதையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், இதையும் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு சரியான மருத்துவர் என்றால் அந்த நோயாளியின் உடலில் உள்ள ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அதையும் பற்றி சொல்வார். அதே சமயம் நோய் எங்கு இருக்கிறது அதையும் பற்றி சொல்வார். அதே மாதிரி இந்து மதத்தில் இந்த 2ஐயும் சுட்டி காட்டியவர் சுவாமி விவேகானந்தர். ஒண்ணுமில்லை, இப்ப நம்ம விபூதி பூசுறோம். எத்தனையோ பள்ளிகள் நம்முடைய பள்ளிகள், வெளியில இருக்கக்கூடிய பள்ளிகள்னா அந்த விபூதி பூசுவதை கேலி செய்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள்லாம் சொல்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். இந்த விபூதி பூசுறது என்றால் அதனுடைய தாற்பயம் என்ன, குங்குமம் வைத்துக் கொள்ள தாற்பயம் என்ன, இதையெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரியவர்களும் இன்னும் பெரிய அளவில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பூதி என்றால் பஞ்சபூதங்களால் உருவானது. நம்முடைய உடல் இருக்கிறது, இது எப்படி பஞ்சபூதங்களால், நீர், நிலம், காற்று, ஆகாசம், இதெல்லாம் இப்படி இருக்கிற மாதிரி இந்த பூதங்களால், பஞ்சபூதங்களால் உருவான திரண்ட ஒரு அமைப்பு தான் நம்முடைய உடல். இந்த உடல் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பரிசு, இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு பரிசு. நாம் விபூதியை ஏன் இட்டுக் கொள்கிறோம் என்றால் நம்முடைய இந்த வாழ்க்கை முடிந்து போகும்போது இந்த உடலானது மீண்டும் இன்னொரு உடலை பெறக்கூடாது, மீண்டும் இன்னொரு பஞ்சபூதத்திற்கு இது ஆட்படக்கூடாது. இந்த உடல் இறந்த பிறகு அது இயற்கைக்கு போகக்கூடாது. உடலுடைய அந்த பஞ்சபூதங்கள் போகலாம், இந்த பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு இதை விபூதியாக மாற்ற வேண்டும். அதாவது இந்த பஞ்சபூதங்களை கடந்த ஒரு ஆன்ம நிலையை நாம் அடைய வேண்டும். இறைவனது திருப்பாதங்களை நாம் அடைய வேண்டும். இயற்கைக்கு மீண்டும் வரக்கூடாது. இது ஒரு அருமையான விளக்கம். இதை நாம் ஒவ்வொரு கடமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அந்த விபூதியை பூசுகிறோம். இது நம்முடைய அடையாளங்களில் ஒன்று. இப்படி பார்த்தோம் என்றால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சரி, இந்த மறுபடியும் நம்முடைய இந்த பூதம் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்ல பூதம், பேய், பிசாசு சொல்றோம் இல்லையா? பூதம் என்ன சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நாமே ஒரு பூதம், பஞ்சபூதங்களாலான பூதம் தான், பஞ்சபூதங்களாலான ஒரு அமைப்பு நாம். அப்படி இருக்கும்போது இந்த உடலை மறுபடியும் இயற்கைக்கு கொண்டு செல்லாமல், அடுத்த பிறவி எடுக்காமல், அடுத்த இன்னொரு உடம்பு எடுக்காமல் அது இறைவனுடைய பாதத்தில் போய் சேர வேண்டும் என்றால் என்ன செய்வது? சுவாமி விவேகானந்தர் அதற்கும் சொல்கிறார், மிக அருமையாக சொல்கிறார். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சேவை செய். அதுக்கப்புறம் அதன்படி நம்முடைய தாய் மதத்தை
தாய்மதத்தை பிரச்சாரம் செய், அதனுடைய சாரத்தை ஏற்றுக்கொள், அதை நீயும் கடைப்பிடி, பிறரையும் கடைப்பிடிக்க வை. இதெல்லாம் செய்யும் போது நம்முடைய அடையாளங்கள் நமக்கு புறச்சின்னங்களாக மட்டும் இல்லாமல் அகச்சின்னங்களாக மாறும். அது மாற வேண்டும். சரி, இப்படி இருக்கும் போது நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த 3, இதுவே எல்லாருக்கும் தெரிந்த அந்த 3 விஷயங்கள், மத நல்லிணக்கம், மத மாற்றம், நம்முடைய அடையாளங்கள் எப்படி இருக்கு? இப்போ மத மாற்றம் வந்த உடனே, மத மாற்றம் நடக்குது அப்படின்னா தயவு செய்து நம்ம உடனே பயந்து விட வேண்டாம். வரலாற்றை சரியாக கற்றவர்கள் சரியாக கற்றவர்களுடைய நூல்களை எல்லாம் படித்து பார்த்தோம் என்றால், ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கு? அசோகர் காலத்துல எல்லாமே பாரத தேசம் முழுவதுமே பெருமளவில் எப்படி இருந்திருக்கிறது என்றால் அது புத்த மதத்தில் தான் இருந்திருக்கிறது. ஆனால் சங்கராச்சாரியர் வருகிறார், ஆதிசங்கரர் வந்தவுடன் என்ன நடைபெறுகிறது? அப்படியே மாறிவிடுகிறது. எல்லோருமே தாய் மதத்திற்கு திரும்பி விடுகிறார்கள். இந்த ஒரு வரலாற்று உண்மையை நாம் மறவாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், சனாதன தர்மம், இந்து சனாதன தர்மம் என்றுமே அழியாதது. சொல்றது வெறும் ஆறுதல் வார்த்தை கிடையாது. சொன்னது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சொன்ன ஒரு வார்த்தை. சனாதன தர்மம் என்றுமே அழியாதது அப்படின்னு சொல்றார். இது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, மேற்கு வங்காளத்தில், வடநாட்டில் பல இடங்களில் முஸ்லிம்களால் மத மாற்றம் செய்யப்பட்ட போது அங்கு அவதரிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய தமது நாம சங்கீர்த்தனத்தினால் எல்லாவற்றையும் மீண்டும் அப்படியே எடுத்துக்கொள்கிறார். அப்படியே போற மாதிரி இருக்கும், அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறது இந்து மதம். இது பல ஆண்டுகளில் நாம் பார்க்கிறோம், பல இடங்களில் பார்க்கிறோம். 2வது விஷயம் என்னவென்றால், அவருடைய நம்பர் அதிகரிக்கிறது என்றால் அதை பற்றி ரொம்பவும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய விஷயங்களில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கும் போது அந்த நம்பர் நம்ம ரொம்ப பெரிய பயமுறுத்தாது. காந்திஜி சொல்வார், நம்பர் இஸ் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் வீக். நம்பர் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் வீக் அப்படின்னு. யாருக்கு நம்பர் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய கட்சிக்காரர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பேர் நம்பர் வந்திருக்கிறாங்க, அவ்வளோ நம்பர் வந்திருக்கிற அப்படின்லாம் சொல்றாங்க. ஏனென்றால் அவருடைய பலவீனம் அவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்பவும் நம்பர் ஏற்றிக்கொண்டே போய் அதுக்காக ரொம்பவும் பயந்துட வேணாம், கவனமாக இருந்தால் போதும். இது தாய் மதத்திற்கு திரும்புவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நான் சொன்னேன். சமீபத்தில் சென்ற வாரம் எங்களுடைய மடத்து பக்தர் ஒருவர் துபாய் சென்று வந்தார். நீங்கள் எதற்காக சென்றீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னது எதுக்கு தெரியுமா? ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, துபாயில் ஒரு அமைப்பு இருக்கிறது. என்ன அமைப்பு? துபாய் பிரதோஷம் கமிட்டி. துபாய் பிரதோஷம் கமிட்டி அப்படிங்கிற அங்க என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, மகாருத்ர யாகம் செய்தார்கள் 11 நாட்கள். இதே மாதிரி ஒரு ஆண்டு முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் 153 இடங்களில் இந்த ருத்ர யாகம் நடைபெற இருக்கிறது. இந்தியாவில் அல்ல. எந்த இடத்துல சொன்னேன்னா, துபாயில நடக்குது. துபாய் நமக்கு தெரியும், இஸ்லாமிய நாடு. அப்படி நடக்கிறது. அதனால இது எங்கேயாவது முளைச்சுக்கிட்டே இருக்கும், அது திரும்ப திரும்ப இருக்கும். அதுல நிச்சயமாக அந்த நம்பிக்கையை நாம் என்றென்றைக்கும் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. சரி, இப்போ கடைசியாக ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. சுவாமி விவேகானந்தருடைய காலத்தில் நடந்தது. சுவாமி விவேகானந்தர் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய புனிதமான விஷயங்கள், புரட்சிகரமான விஷயங்கள், அருமையான விஷயங்கள், இதை பாராட்டாமல் இருக்க மாட்டார். கர்மயோகத்தை பற்றி பேசும்போது கர்மயோகம் தான் மிகச் சிறந்தது என்பார். அதே மாதிரி ராஜயோகத்தை பற்றி சொல்லும்போது அதை பற்றி பேசுவார். இந்து மதத்தை பற்றி பேசும்போது அதே மாதிரி சொல்வார். எந்த மதத்தை இருந்தோம்னா அதனுடைய சாரக்கிராகி அவர், அதனுடைய சாரத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார். அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் போது பல இடங்களில் அவர் இயேசுநாதரையும் கிறிஸ்தவ மதத்தையும் பாராட்டி பேசியிருக்கிறார். அவருடைய நல்ல அம்சத்தை பாராட்டி இருக்கிறார். ஒரு மகான், ஒரு அவதார புருஷர் அப்படிதான் செய்வார். அப்படிப்பட்டவர் அப்படி செய்திருக்கும் போது பல இடங்களில் செய்திருக்கிறார். அந்த மாதிரி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய என்ன சொல்றது, எந்த ஒரு இது, அந்த இங்க ஒரு இதோ இப்ப நடந்ததே ஸ்ரீரங்கம் இல்லையா, இந்த ஸ்ரீரங்கத்தில் நடந்தது மாதிரி பல தவறான பிரச்சாரம் கூட செய்கிறார்கள். அது தவறு. அதில் அதை இதெல்லாம் படித்து விட்டு
இந்த தலைமைப்பிடத்திலிருந்து, கிறிஸ்தவ தலைமைப்பிடத்திலிருந்து 2 முக்கியமான ஐரோப்பிய கிறிஸ்தவர்களை இந்தியாவிற்கு அனுப்புகிறார்கள். நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சுவாமி விவேகானந்தர் திறமையாக பேசுகிறார், அதன் மூலமாக ஏராளமான இளைஞர்கள் இவர் பின்னே இருக்கிறார்கள். தலைவர்கள், இந்திய தலைவர்கள் எல்லோருமே இவருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். அது நேதாஜி ஆகட்டும், காந்திஜி ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி இவருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறது. இவரை வளைத்து பிடித்து விட்டால், இவரை சரி செய்து விட்டால் நம்முடைய மதம் சுலபமாக பரவும். இந்த நோக்கத்துடன் வருகிறார். 2 பேர் வருகிறார்கள். அவர்கள் நல்ல பக்தர்கள், கிறிஸ்தவ பக்தர்கள். ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்றால் இதுதான் நோக்கம். இப்படி வரும்போது பல தடவை அவர்கள் 2 பேருமே வந்து சுவாமி விவேகானந்தரை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும் என்று வருகிறார்கள். பல வழிகளில் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். கடைசியில் சுவாமி விவேகானந்தர் அவருடைய அந்திம காலத்தில் ஆன்மீக சக்தியின் மிக உச்ச நிலையில் இருக்கும் போது ஒரு முறை இந்த 2 பேரும் சுவாமி விவேகானந்தரை பார்க்க வருகிறார்கள், பேச வருகிறார்கள். அது நெகோசியேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி செய்வதற்காக வருகிறார்கள். அப்படி வரும்போது சுவாமி விவேகானந்தர் வேலூர் மடத்தில் தமது அறையில் அமர்ந்திருக்கிறார், தியானம் செய்து கொண்டிருக்கிறார். வந்தவுடன் சொல்கிறார், அவர் சுவாமிஜி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு போய் உள்ளே அனுப்புகிறார்கள். அனுப்பின உடனே அப்படியே கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய சீடர்கள் எல்லோருமே சுவாமியோட பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அடி மனசுல அவரை மாற்ற வேண்டும் என்று அந்த ஒரு தீவிரமான எண்ணம் அங்கு இருக்கிறது. உள்ளே செல்கிறார். அவர் சுவாமிஜி சொல்றார், அவங்க 2 பேரையும் கூப்பிடுன்னு சொல்றார். 2 பேரும் போறாங்க. சுவாமிஜி அப்போது மிக மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருக்கிறார். அந்த தியான நிலையில் இருந்து கொண்டு, ஒரு அத்வைத நிலையில் இருந்து கொண்டு, கௌடபாதர் சொல்வார், அத்வைத நிலையில் இருக்கக்கூடிய ஆதிசங்கருடைய குருவான கௌடபாதர் சொல்வார், அத்வைத நிலையில் இருப்பவனுக்கு எந்த மதமும் கிடையாது, எல்லா மதத்தையும் கடந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு நிலையில், ஆன்மீகமான நிலையில், அதாவது அனைவரையும் ஈர்க்கக்கூடிய, அனைவரையும் ஒன்றாக்கக்கூடிய, அனைத்து மனங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான நிலையில் சுவாமி விவேகானந்தர் அங்க இருக்கார். அப்படி போன உடனே இந்த 2 பேரும் போறாங்க. 2 கிறிஸ்தவ பாதிரிகளும் உள்ளே செல்கிறார்கள். சென்றவுடன் அவர்களுடைய நோக்கம் என்ன? வந்த நோக்கம் என்னவென்றால், எப்படி இவரை மாற்றலாம் என்ற ஒரு நோக்கத்துடன் 2 பேரும் வருகிறார்கள். ஆனால் வந்த நோக்கம், சுவாமி விவேகானந்தருடைய அந்த சாநித்தியத்தை பார்த்தவுடன், அந்த பிரசன்ஸ் அதை பார்த்தவுடன் வந்த நோக்கம் மறந்து விடுகிறது. அவர்கள் இருவரும் பிறந்த நோக்கம் அவர்களுக்கு நினைவிற்கு வருகிறது. அவர்களுடைய சமயத்தின்படி பிறந்த நோக்கம் என்றால் இறைவனுக்கு சேவை செய்வது, இறைவனிடம் போய் சேர்வது. அதே நோக்கம் அவர்கள் ஞாபகத்தில் வருகிறது. என்னென்னமோ நினைத்துக் கொண்டு வந்தார்கள், ஆனால் எதுவுமே அவர்கள் நினைவில் இல்லை. சுவாமி விவேகானந்தரிடம் திருமுன்பு சென்றவுடன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சுவாமிஜி, where to find the truth? சத்தியத்தை எங்கு தரிசிப்பது? ஒரு மதமாற்றம் செய்ய வந்தவன் கேட்கக்கூடிய கேள்வியா? சத்தியத்தை எங்கு தரிசிப்பது அப்படின்னு அந்த சமயத்தில், அந்த உயர்ந்த நிலையில, இதை நமக்கு வார்த்தைகளால் விளக்க முடியாமல் தவிக்கிறேன்னா, ஆனா சத்தியத்தை எங்கு தரிசிப்பது என்று சொன்னவுடன் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய நெஞ்சை சுட்டிக்காட்டு, சத்தியத்தை இங்கே தரிசி, சத்தியத்தை இங்கே தரிசி, அது உன்னிலேயே இருக்கிறது மகனே அப்படின்னு சொன்னாராம். அந்த உயர்ந்த நிலையில் இருந்து சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த 2 பேருமே தங்களுடைய அப்படியே சென்று விட்டார்கள், வெளியே சென்றார்கள். சென்று அவர்கள் மதமாற்றம் செய்ய வந்தவர்கள், மாற்ற வந்தவர்கள் மாறிவிட்டார்கள். 2 பேருமே ஐரோப்பாவிற்கு திரும்பி போகவே இல்லை. இந்த 2 பேருமே, 2 மத மாற்றம் செய்ய வந்த 2 கிறிஸ்தவ பாதிரியார்களுமே நேராக ஐரோப்பா செல்லவே இல்லை. நேராக இல்லை, அதன் பிறகு செல்லவே இல்லை. இமயமலைக்கு சென்று ஜப தியானங்களில் ஈடுபட்டார்களாம். இது வரலாறு கூறும் உண்மை. அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் நேற்று இன்னொரு சிறிய சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் நேற்று திருப்பூர் சென்றிருந்தேன். அங்கு ஒரு ஆசிரியை, ஒரு தலைமை ஆசிரியை புஷ்பலதா என்று படுகா கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், என்னுடைய பள்ளியில அந்த பள்ளி பேரெல்லாம் பார்த்தா ஹிந்து பள்ளி தான் இருக்கு, ஆனா உள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஆன்டி ஹிந்துவாக தான் இருக்கு. ஒண்ணுமே தெரியல. நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, ஒரு மண்ணும் தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரிதான் இருக்கு. ஒரு மண்ணுமே தெரியல. உள்ளார மண் இருக்கிறது கூட தெரியல அவங்களுக்கு. தலைக்கு உள்ளார மண் இருக்கிறது கூட தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இதுல தலைமை ஆசிரியராக பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஹெர்குலியன் டாஸ்க். ஒவ்வொன்றும் இந்த அம்மா துறவி நாங்கள் போன உடனே நமஸ்காரம் பண்ண உடனே அது பார்த்து வேடிக்கை செய்கிறார்கள். இப்படி திரும்பி பார்த்தோன்னே எல்லாரும் ஒழுங்கா நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு போலிவாதிகள். ஆனா அந்த அம்மா சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது நாம் அனைவரும் கடைபிடிக்கும், நாம் அனைவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அந்த காலத்துல அந்த படுகா கம்யூனிட்டி ஊட்டியில இருக்கிறவங்க, அவங்க உங்க அப்பா அம்மா, உங்க அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர். இந்த ஆசிரியர் தன்னுடைய 2 மகள் 2 பேரையுமே பார்த்து சொன்னாங்களாம், இப்ப பாரு, நிறைய பேர் நம்மிடம் வருகிறார்கள், உங்க வீடு வீடா புத்தகம் தர்றாங்க, பல விஷயங்கள் சொல்றாங்க, ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா நீ அதெல்லாம் அந்த புத்தகம்லாம் வாங்கி படிச்சிடக்கூடாது, அதெல்லாம் நீ வாங்கிக்கவே கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், நீ என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி தைரியமா இரு, நிமிர்ந்து பாரு, அவங்க ஓடி போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு, ஒருவேளை நீ அந்த புத்தகத்தை வாங்கி படித்து அந்த சிந்தனையை உனக்குள் ஏற்றிக்கொண்டால் என்ன தெரியுமா, என்ன சிறுமி 6 வயசு சிறுமி, அப்போ 6 வயசு சிறுமிக்கு அவங்க அப்பா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, உங்க அம்மாவை நீயே கொண்டு போய் இன்னொரு அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, அந்த கொடுமை நீ செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா. அது எனக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு அந்த வயசுல அப்பா எப்படி அம்மா எப்படி இன்னொரு கல்யாணம் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த வார்த்தை கொடுத்த தாக்கம் ரொம்பவும் எனக்கு இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் நான் எங்கு போனாலும் சரி என்னுடைய சமயத்தை கடைபிடிப்பேன், கடைபிடிக்க வைப்பேன், இதுல நான் தீவிரமா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நாமும் நம்முடைய அடையாளங்களை மிக அற்புதமாக கடைபிடித்து கொண்டே இருந்தோம் என்றால் மதமாற்றம் பல வகையிலும் தடுக்கப்படும். அப்படி தடுக்கப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய பள்ளிகளில் கூட நான் மதமாற்றம் என்னை ஒன்றும் செய்யாது, மதமாற்றம் யார் செய்தாலும் சரி நான் என்னுடைய மதத்திலிருந்து விலக மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உறுதிமொழி கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பள்ளிகளில் கூட அதை கடைபிடிக்கலாம் என்று நான் தோன்றுகிறது. இந்த வகையில் இந்த 3 கருத்தரங்கத்தையும் துவக்கி வைப்பதில் பெருமையாக இருக்கிறது. இது கருத்தரங்கமாக இல்லாமல் ஒவ்வொரு அரங்கிலும் இது பேசப்படும் பொருளாக மாற வேண்டும். ஒவ்வொரு இல்லங்களிலும் இதற்கான நல்ல விளைவுகள் எதிர்பார்க்கிறோம். அந்த விளைவுகள் நன்றாக அமைவதற்கு எல்லாம் வல்ல பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தரை பிரார்த்தனை செய்து கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.